இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக திண்டுக்கல் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர்கள் 2 பேர் நடு ரோட்டில் கட்டி புரண்டு சண்டை போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் என ஏராளமானோர் வேடிக்கை பார்த்து சென்றனர். சீருடையிலேயே மதுபான கடைக்கு சென்று அளவுக்கு அதிகமாக குடித்துள்ளார். போதை தலைக்கேறி நடக்க முடியாமல் தள்ளாடி வந்த சுகுமாரன் திண்டுக்கல் வடக்கு காவல் நிலையம் அருகே வந்தபோது சாலையில் கீழே விழுந்துள்ளார். இதை பார்த்த போக்குவரத்து பிரிவு சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் உலகநாதன் சுகுமாரனை தூக்குவதற்காக சென்றுள்ளார். அப்போது இருவருக்கும் வாய் தகராறு முற்றி இருவரும் நடு ரோட்டிலேயே கட்டி புரண்டு சண்டை போட்டனர். சண்டை போடாதீங்க. மேட்லி ரோட் சபை கிட்ட என் பொண்டாட்டிக்கு ஒரு இட்லி கடை இருக்கு. சரி, அங்க டெய்லி உங்க ஆளுங்க போய் ஓசில சாப்பிடறது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா மாமலும் கூட்டிட்டு போயிறாங்க. நிஜமா சார்? அது நிறுத்த சொல்லி நீங்க உடனே ஒரு ஆர்டர் பண்ணணும். அப்பதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதான் அம்மா ₹1 இட்லி போடுறாங்கல்ல, அப்புறம் இன்னும் ஓசிலே சாப்பிட்டு இருக்கீங்க? சார் நான் இல்ல சார். சரிப்பா, நீ சொன்ன மாதிரி நான் ஆர்டர் போடுறேன். நம்ப மாட்டேன், சத்தியம் பண்ணி சொல்லுங்க. அகமதாபாத்தில் இரவு நேரத்தில் லாரியிலிருந்து பழங்களை திருடிய போலீஸ்காரரை சிசிடிவி காட்டிக் கொடுத்துள்ளது. பழக்கூடைகளை திருடுவது திருடன் அல்ல, திருடனை பிடிக்க வேண்டிய போலீஸ்காரர்தான் இரவு நேரங்களில் பழக்கூடைகளை திருடியது தெரிய வந்தது. இப்போது போலீசிடம் புகார் அளிக்கவே வியாபாரிகள் தயங்குகின்றனர். தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து நிற்பதோ. என்னடா இந்த ஏட்டையா என் காசை புடிஞ்சு வச்சிருக்காரு, வாங்கி கொடுங்க. போயும் ஒரு பிச்சைக்காரன் வசூல் பண்ணி தின்னிருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா. ஐயா, நேத்து இடியாப்பமும் பாயாவும் தின்னீங்களே, ஆமா, நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. அது அவன் பிச்சை எடுத்த காசுதான். ஏண்டா ராஸ்கல், போலீஸ்காரன் மேலயே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? பிச்சு விடுவேன் பிச்சு. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். போது அப்ரூவ் ஆவறியா? குட். ஒரு வருஷமா திருடுற வண்டியெல்லாம் எங்க கொண்டு போய் கொடுக்குற? கேஸ் இல்ல. நாங்கண்ணா யார் யாரு? கேஸ்னு இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, பாவாயி, ரவி கான்ஸ்டபிள் எல்லாருமே. அப்புறம் குளத்தூர்ல வெங்கடாச்சலங்கிற. இங்க அம்மாபேட்டில தெரியாது. எவ்வளவு பணம்? தங்கவேலு அம்மாபேட்டில ஒருத்தர் இருக்கிறாரு தங்கராஜ், அவர்கிட்ட நேத்து ஒரு டிவி ஸ்பிட்டி கொடுத்துட்டு 3 பாக்கெட் உப்பு பாக்கெட் மளிகை கடையில இருந்து எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு. சரி. அப்புறம் இதுக்கு முன்னாடி இதுக்கு மேல திருட வேண்டாம்னு கூட சொல்லிக்கிறாங்களா? இல்ல, திருட சொல்லிக்கிறாங்கண்ணா. 5 வண்டி தினமும் கொண்டு வந்தா 500 ஒரு வண்டி கொடுத்துறாங்க. அப்ப நீ தினமும் தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துறோம், உனக்கு ஒரு தனியா ஒரு வண்டி புதுசா வாங்கி கொடுத்துறாங்க. யார் சொன்னது? எஸ்ஐல. என் பேரு எஸ்ஐ பேர் பாவாயி, மேட்டூர்ல. ஆமா, குளத்தூர்ல வெங்கடாச்சலங்கிற. அப்புறம் மகளிர் காவல் நிலையம் பாவாயி. இப்ப இந்த வண்டி குளத்தூர் கொண்டு போய் கொடுக்கறதா? மேட்டூர் கொண்டு போய் கொடுக்கறது. கொடுத்தா வண்டிக்காரருக்கு இப்ப நீ திருடிட்டு போற வண்டி யாருக்கே கொடுத்துட்டு அவர்கிட்ட 5000 வாங்கி எனக்கு 500 கொடுத்து அவங்க 4500 வச்சுக்குவாங்க. போலீஸ்காரன் இது மாதிரிதான் பொழுதுக்கு நடந்துட்டு இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. கடலூர் புதுநகர் காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு உதவி ஆய்வாளர் குமரதேவன் உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு நின்றிருந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளி காரில் இருந்து குஷன் இருக்கையை எடுக்குமாறு குமரதேவன் கூறினார். இதையடுத்து தலைமை காவலர் அந்த காருக்குள் இருந்து குஷன் இருக்கையை எடுத்து போக்குவரத்து காவலரிடம் தரும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருடராய் பார்த்து திருந்தாத
திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இந்தாங்க ஐடியா. டேய், ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுவோன்னு தெரியாது, காசை தூக்கி போடுற வந்து எடுத்துக்கலாம். என்ன ஐடியா? ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா, உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது? போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த? நில அபகரிப்பு வழக்கில் இருந்து விடுவிக்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போலீஸ் இன்ஸ்பெக்டரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியா? நான் மாமூல் வாங்குற இடத்துல வந்து பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? பிச்சை எடுக்கிற இடத்துல மாமூல் வாங்க வராதீங்க, மாமூல் வாங்க வராதீங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? என்னை விட அதிகமா சம்பாதிக்கிற திமிரா உனக்கு? என்ன உன்னைய வச்சுக்கிறேன், என்ன வச்சுக்கிறேன்? இவனை எப்படி தூக்குறது? ஒரு போலீஸ்காரர் இப்ப தண்ணியை போட்டு நேரத்துக்கு இந்த மாதிரி பண்ணா என்ன நாடு விளங்குமா? டிசி வந்து பப்ளிக் சர்வெண்ட் இப்படி பண்றாங்க, என்ன காரணம்? அப்ப என்ன நாடு கெட்டு போச்சா? என்ன சார் அப்ப அவர் எவ்வளவு அசிங்கம் பேசுறாரு? ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இவ்வளவு பேசுற அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க, அப்ப பப்ளிக் எப்படி பேசுவாங்க?